காந்தமெனும் நிழல் விண்கள் தன்மாத்திரை ஐந்துமாய் கடைநிலையில் மனமுமாய் கலந்துளது வெளியோடு என்று அருட்தந்தை அவர்கள் ஞான கவியில் கொடுத்துள்ளார்கள். ஆக அந்த கடவுள் நிலையை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், அந்த காந்த நிலையை நாம் தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் கடவுள் நிலையை அறிவது மிகவும் கடினமானது. அதேபோன்று இந்த கருமையத்தை பற்றி நாம் அறியாமல் நமது அறிவை அறிந்து கொள்வது என்பதும் இயலாத ஒன்று. அது எப்படி சொல்கின்றார்கள் என்றால், மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் தத்துவத்திலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி வேறு எந்த ஒரு மாற்று வழியும் கிடையாது. எனவே இந்த 2யும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காந்த ஆற்றலுக்கு உட்பொருளாக உள்ளதும், கருமையத்தினுடைய உட்பொருளாக இருப்பதும் இறைவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு ஈர்ப்பு ஆற்றல். தட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதுதான் அதனுடைய உட்பொருளாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த காந்த ஆற்றல் வந்து இந்த கருமையத்துக்கும் அது உட்பொருளாக அமைந்துள்ளது. காந்தத்துக்கும் அதுதான் உட்பொருளாக அமைந்துள்ளது என்று அடுத்து. நிறைவாக அந்த காந்தம் என்று சொல்லக்கூடிய நிழல் விண்கள். அப்ப காந்தம் என்பது அந்த விண்ணில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த இறை துகள்கள் எனும் அலைகள், இறைவெளி 2ம் சேர்ந்து தான் நம்ம காந்தம் என்று சொல்கின்றோம். அது வெளியில் வான்காந்தம் எனவும், நமக்கு ஜீவனுக்குள்ளாக ஜீவகாந்தம் என்றும் நாம் அழைக்கின்றோம். அந்த காந்தம் என்று சொல்லக்கூடிய நிழல் விண்கள் தன்மாத்திரை 5மாய், அதாவது இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தன்மாத்திரைகளாக முடிவாக கடைநிலையில் மனமாகவும் கலந்துள்ளது வெளியோடு. அப்போ அந்த மனம் என்ற நிலையில் அது கருமையத்தோடு மற்றும் அந்த கருமையம் உலகில் உள்ள எல்லா ஜீவனங்களுடைய கருமையத்தோடும் அந்த பிரபஞ்ச வெளியோடும் கலந்துள்ளது என்று அற்புதமான விளக்கத்தை இந்த கவியின் வாயிலாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். சோ அந்த அனைத்து இயக்க பேராற்றலாக இருக்கக்கூடிய அந்த இறைவெளியும் அதிலிருந்து தோன்றக்கூடிய அந்த இறை துகள்கள், அந்த தற்சுழற்சி, அதனால் வரக்கூடிய ஒரு அலை, இந்த 2ம் சேர்ந்து அது ஒரு மிகப்பெரிய பேராற்றல் என்று சொல்லக்கூடிய காந்தமாக அது திகழ்கின்றது. அப்போ அந்த காந்த ஆற்றல் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து ஒரு அலையாக இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு இந்த பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த ஆற்றலை நாம் வான்காந்தம் என்று அழைக்கின்றோம். அதே போல நமது உடலுக்குள்ளாக அந்த உயிர் சுழன்று ஓடுகின்றது. அந்த உயிர் சுழன்று ஓடும்போது அதிலிருந்து ஒரு காந்த அலை வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனை நாம் ஜீவகாந்தம் என்று சொல்கின்றோம். அந்த இதே ஜீவகாந்தமானது அந்த உயிரினங்களின் நடுப்பகுதியில், நடுமையத்தில் அது ஒரு மையத்தை அமைத்துக் கொண்டு அந்த உடல் உயிர்களை நடத்தும் போது நாம் அதனை ஜீவகாந்தம் என்று சொல்கின்றோம். எனவே இந்த உயிரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களில், அந்த ஜீவ இனங்களின் உடலுக்குள்ளாக அந்த விண் துகள்களால் ஆன அந்த 5 வகை பௌதீக பிரிவுகள் உள்ளன. அது நமக்கு தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்கள். சோ இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனால் அந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையாக நாம் பார்க்கும்போது அது விண்களால் ஆனது. ஆதலால் உயிரினங்கள் அனைத்திலும் அந்த காந்த அலைகள் தான் நிரம்பியுள்ளன என்ற ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த காந்த அலையானது இந்த உடலில் விரைந்து சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும்போது, அந்த பருவுடலின் நடுமையத்தில் அதனுடைய அழுத்தம் அதிகமாகி, அதையே தன்னுடைய இயக்க மையமாக கொண்டு இயங்கி இயங்கி வருகின்றது. சோ அததான் நம்ம கருமையம் என்று சொல்றோம். அப்ப கருமையம் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுந்தால், அதற்கான விடை என்ன என்று பார்க்கும்போது, எருவாய்க்கும், கருவாய்க்கும் மத்தியில் இருப்பது கருமையம் என்று பொதுவாக சொல்வாங்க. அதாவது முதன்தண்டுக்கு கீழே, ஆசனவாய்க்கு மேலே அதனுடைய மத்தியில் இருப்பதுதான் கருமையம். சோ அதுதான் இந்த உடலுக்கும், இந்த உயிருக்கும் மற்றும் அந்த காந்தத்திற்கும் 3க்கும் சேர்ந்து அது மையமாக இருப்பதால் அதை கருமையம், மூலாதாரம் என்று சொல்லும். அப்ப அந்த கருமையம் என்ன வேலை நமக்கு செய்கிறது என்று பார்க்கும்போது, எண்ணம், சொல், செயலால் நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் அது இறுக்கி, அது சுருக்கி பதிவாக வைத்துக் கொள்கின்றது. மீண்டும் அதே அலைச்சூழலுக்கு மனம் வரும்போது அதை விரித்து அது எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகின்றது. எனவே அந்த கருமையம் என்பது நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் அது பதிவு செய்து கொள்கின்றது, ரெக்கார்ட் பண்ணிடுது. அதே போல அந்த மன அலைச்சூழலுக்கு மனம் வரும்போது அல்லது நாமாக அதை விரும்பும்போது அது என்ன அலைகளாக அது விரித்து காட்டுகிறது. இந்த 2யுமே அந்த கருமையம் எப்பொழுதும் அது செய்து கொண்டே இருக்கிறது. அது மூளை செல்கள் மூலமாக எண்ணங்களாக அகக்காட்சியாக விரிந்து கொண்டே இருக்கும். ஆக அந்த கருமையம் மற்றும் மூளை புலன்கள். இந்த 3ம் அந்த வான்காந்த களத்தின் சிறப்புமிக்க அந்த உயிரினங்களின் ஒரு அற்புதமான செயல்பாடு என்பதை நாம் தெரிந்து கொண்டு, கருமையத்தில் ஒரு பதிவு ஏற்பட்டு விட்டால், அந்த பதிவு எப்பொழுதும் அழிந்து போவதே கிடையாது. ஒன்ஸ் இட் இஸ் ரெக்கார்டட், இட் வில் நெவர் பி எரேஸ்ட். சோ அந்த கருமையத்துல என்ன பதிவு ஏற்படுகிறதோ,
அது ஒரு நாளும் அழிந்து போவதே கிடையாது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். அது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் முழுவதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படி நம்ம ஒரு ரெஜிஸ்டர்ல அல்லது ஒரு ரெக்கார்ட்ல ஒரு விஷயத்தை ஏத்திட்டோம்னா, அது வந்து நம்ம எப்பொழுதும் தொடர்ந்து நிலையாக இருக்கிறதோ, அதே போல அந்த பதிவுகள் அனைத்தும் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அது மாத்திரம் அல்லாது, அந்த மனிதனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அது மரபு வழி பதிவுகளாக சிறிதும் மாறாமல், எப்படி நம்ம ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுக்கிறோம் ஒரு ஜெராக்ஸ் போடுவது போல, அந்த அனைத்து பதிவுகளும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அது தொடர்ந்து வரும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த இறைநிலையானது தன்னுடைய பரிணாம நியதியின் மூலமாக அது முதலில் விண்ணாகி, விண்களின் கூட்டிலே பஞ்சபூதங்களாகி, அண்டங்களாகி, உலகமாகி, அதுல ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரையில் வந்த அந்த அத்துணை பரிணாம இயக்க பதிவுகள் அனைத்தும் மனிதனுடைய கருமையத்தில் அடங்கியுள்ளன. ரைட் ஃப்ரம் அந்த முதலில் அந்த சுத்த வெளியிலிருந்து அந்த விண் தோன்றியது முதற்கொண்டு, இந்த உலகங்கள் தோன்றியது, இந்த பிரபஞ்சம் தோன்றியது, அதில் இருக்கக்கூடிய ஓரறி தாவரம் முதல் ஆறறி மனிதன் வரையில் வந்த அனைத்து பதிவுகளும் ஒரு கருமையத்தில் மனிதனுடைய கருமையத்தில் பதிவாகத்தான் உள்ளது. ஆக இந்த மனிதனுடைய கருமையம் என்பது என்ன என்று பார்க்கும்போது, அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள், பிரபஞ்ச பரிணாம சரித்திரம் முழுமையாக அடக்கம் பெற்றுள்ள ஒரு தெய்வீக பெட்டகம். தட் இஸ் டிவைன் ட்ரெஷர் அப்படின்னுவாங்க. கருமையம் என்பது இந்த பிரபஞ்ச பரிணாம சரித்திரம் அனைத்தையும் முழுமையாக தன்னுள்ளாக அடக்கம் பெற்றுள்ள ஒரு தெய்வீக பெட்டகம் எது என்று சொன்னால், அதுதான் கருமையம். எனவே நாம் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால், இந்த உண்மையை அறிந்து கொண்டால், விளங்கிக் கொண்டால், அந்த கருமையம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக பெட்டகத்தை நாம் எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி நமக்கு இயல்பாகவே வந்துடும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். ஆக நாம் மனித பிறவினுடைய அந்த உயர்ந்த மதிப்பை உணர்ந்து, அந்த மதிப்பை தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையுமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இப்போ மனித வாழ்வில் நம்ம எப்பவுமே செயலாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். காலை எழுந்தது முதல் இரவு வரை எண்ணம், சொல், செயல் என்ற 3 வகைகளில் நாம் செயலாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த 3 வகைகளில் நாம் செயலாற்றும்போது அதற்கேற்ற விளைவுகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். எனவே மீண்டும் மீண்டும் அதே எண்ணம், அதே சொல், அதே செயல் இவை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். இவையாவும் அந்த கருமையத்தில் பதிவாகி, அதுவே ஒரு அறிவாட்சி தரம், கேரக்டர், தன்மையாக மாறிவிடும். அங்க என்ன பதிவு இருக்கு? என்ன கேரக்டர் இருக்கு? என்ன தன்மை இருக்கு கருமையத்தில்? அதற்கேற்றவாறு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சிகளை நாம் அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆக நாம் இன்பமாக இருக்கிறோமா? அல்லது துன்பமாக இருக்கிறோமா? அமைதியாக இருக்கிறோமா? அல்லது ஒரு பேரின்ப நிலையில் இருக்கிறோமா? என்று சொன்னால், அதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருப்பது நமது கருமையத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிவுகள். எந்த அளவுக்கு அந்த கருமையத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் மனிதனுக்கு அமைதியும், இன்னும் இன்பமும், அந்த பேரின்பமும் கிட்டும். எந்த அளவுக்கு அந்த கருமையம் கலங்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். எனவே அந்த எண்ணம் ஆராய்தல் என்று சொல்லக்கூடிய அந்த தற்சோதனை மற்றும் அந்த உடலில் உள்ள நோய்கள் மூலமாக கருமையத்தில் உள்ள கலங்கங்களை நாம் ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக, நேர்மையாக, சிறந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், கருமையம் சிறப்பாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். மாறாக அந்த கரைப்படுத்தும் எண்ணங்கள் தோன்றுகிறது என்று சொன்னால், கருமையம் கலங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் நமது உடலில் வந்து அந்த நோய்கள் இருக்கிறது என்று சொன்னால், அது கருமைய பதிவுகள் காரணமாகத்தான் அந்த நோய்கள் ஏற்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த கருமையத்தினுடைய களங்கங்களை நாம் போக்கிக் கொள்வதற்கு, தூய்மை செய்து கொள்வதற்கு நாம் அகத்தாய் பயிற்சிகளை செய்ய வேண்டியது அவசியம். அதற்குத்தான் அருட்தந்தை அவர்கள் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகளை நமக்கு கொடுத்து, அந்த பயிற்சிகளின் வழியாக நாம் பெற்ற விளக்கத்தின்படியே நம்ம வாழ்ந்து வர வேண்டியது மிகவும் மிக அவசியமான ஒன்று. எனவே இந்த மனிதகுல நீதியாக இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு என்ற சிறப்பை பெற்ற மனிதனும் இருக்கக்கூடிய இயற்கை நீதியாகிய எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் துன்பம் தராமல் வாழ வேண்டும். துன்பப்படுவோருக்கு இயன்ற வரையில் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் வாழ வேண்டியது அவசியமாக உள்ளது. எனவே அந்த இறைநிலையானது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லக்கூடிய 4 வளங்களையும் அதிலிருந்து இன்னும் பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தல் அறம் என்று சொல்லக்கூடிய 3 திறங்களையும் கொண்டு இந்த பேரியக்க மண்டலமானது மலர்ந்து விரிந்து அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இத்தகைய அந்த இறைநிலையுடைய அந்த சுத்தநிலையுடைய நீண்ட நெடிய பயணத்தினுடைய திருவிளையாடல்கள் அனைத்தும் நமது முழுமையாக அலை வடிவில்
சுருக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு இடம் எது என்று சொன்னால், அதுதான் அந்த அந்த கருவூலம் தான் உயிரினங்களின் மத்தியில் அமைந்துள்ள கருமையம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். அதை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்று சொல்லும்போது, மேலும் ஒரு விளக்கமாக ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தினை விதை பார்த்தா மிகவும் சிறிய அளவில் இருக்கும். சிறிய வித்து தான் இருக்கும். அந்த சிறிய வித்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால், அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலமரம் தெரியுமா என்றால், நிச்சயமாக தெரியாது. ஏனென்று சொன்னால், அது அலை வடிவில் அது சுருங்கி அங்கு இருக்கிறது அந்த வித்தில். அதனுடைய தன்மை அனைத்தும் அந்த வித்திலே பதிவாகி உள்ளது. அதே போன்று இயற்கையினுடைய பரிணாம சரித்திரம் அனைத்தும் கருமையத்தில் சுருக்கி இருப்பாக வைத்துள்ளது அந்த இறைநிலை. எப்படி அந்த ஆலமரத்தினுடைய விதையை நாம் அந்த மண்ணில் போட்டு அத ஒரு செடியாக, மரமாக வளர்த்தால் அது மிகப்பெரிய ஆலமரமாக வளர்கின்றதோ, வருகின்றதோ, அதே போன்று அந்த கருமையத்தில் உள்ள பதிவுகள் அந்த பிரபஞ்ச பரிணாமம் வந்த அனைத்து சரித்திர உண்மைகளையும் அடங்கியுள்ள ஒரு பெட்டகமாக அது திகழ்கின்றது. இன்றைக்கு நம்ம விஞ்ஞானத்துல கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, இத அற்புதமாக வாழ்வில் பயன்படுத்திக் கொண்டு வருகின்றோம். ஆனால் இயற்கை நமக்கு அந்த இறையாற்றல் நமக்கு கொடுத்துள்ள அற்புதமான ஒரு ஆர்கானிக் கம்ப்யூட்டர் எது என்று சொன்னால், அதுதான் அந்த காந்த மையம் என்று சொல்லக்கூடிய கருமையம். அப்ப அந்த இயற்கை வளங்களை அற்புதமாக நமக்குள்ளாக அது பதிவு செய்து கொண்டு, அது பிரதிபலித்துக் கொண்டு தான் இருக்கின்றது. இததான் நம்ம அ ஒரு டிவைன் ட்ரெஷர் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக பெட்டகம் என்று சொல்லுவோம். இந்த தெய்வீக அந்த பெட்டகத்தை நாம் மதிப்போடு தூய்மை கெடாமல் காத்து வர வேண்டியது அந்த 6வது அறிவு என்ற சிறப்பை பெற்ற அந்த மனிதனுடைய கடமையாக உள்ளது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். ஆக இறையுணர்வு பெற்றவர்கள், இன்னும் சிந்தனை ஆற்றலில் உயர்ந்தவர்கள், அந்த விழிப்பு நிலையில் நின்று, விளைவறிந்து, செயல் புரிந்து, நம்முடைய திறமையைக் கொண்டு, பழக்கத்தைக் கொண்டு கருமை தூய்மையை எளிதாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறினார்கள். அதற்கும் மேலாக கல்வி அறிவு பெறாதவர்களும், சிந்தனை திறன் குறைந்தவர்கள் கூட அந்த கருமையத்தை தூய்மை செய்து கொள்வதற்கு எளிய வழி உண்டு என்று சுவாமிஜி சொல்லுவாங்க. அது என்ன வழி என்றால், நம்ம என்ன செய்யணும்? எவருக்கும் மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் தரக்கூடாது. அதாவது 1வது நெறி. அதேபோன்று தேவை உள்ளவர்களுக்கு, துன்பத்தினால் வருந்துபவர்களுக்கு நமது உடல் ஆற்றல், அறிவு, பொருட்கள் இவற்றைக் கொண்டு இயன்றவரை உதவி செய்து அந்த துன்பத்தை போக்க வேண்டும். இந்த 2யும் நாம் மனதில் வைத்துக் கொண்டால், நம்மளுடைய கருமையத்தை நாம் தூய்மை செய்து கொண்டே வரலாம் என்று சுவாமிஜி கூறியிருக்கிறாங்க. அப்போ அந்த தவம் செய்றோம் அப்படின்னா, அதனுடைய சிறப்பு என்ன? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டூயிங் மெடிடேஷன் என்று பார்க்கும்போது, வள்ளுவர் ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள்ல, "உற்றநோய் நோன்றல் உயிர்க்கு உறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உறு" என்று அற்புதமான ஒரு கருத்தை வள்ளுவ பெருமான் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக நாம் தவம் செய்கிறோம் என்று சொன்னால், தனக்கு வந்த நோய்களை, துன்பத்தை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாது இருக்க வேண்டும். அதுதான் நாம் தவம் செய்வதற்கு ஒரு அடையாளம் என்று இங்கு விளக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டு, அந்த கருமையம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவ இனங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது, அதற்கு இன்னொரு பெயர் ஆன்மா. அந்த ஆன்மாவிற்கு எப்பொழுதும் அழிவே கிடையாது. நாம் ஒரு மனிதன் உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பின்னால் கூட அந்த ஆன்மா என்பது அழிவில்லாது அது அந்த பதிவுகளோடு கூடிதான் அது இருக்கும். அது வான்காந்தத்திற்கு அது பயணித்து அங்கு கலந்துவிடும். ஆக பிறந்து வாழக்கூடிய மனிதன் ஆற்றும் வினைகள் எல்லாம் பதிவு செய்து கொண்டு, வாழ்நாள் முழுவதும் அந்த மனிதனோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எது என்றால், அதான் இந்த கருமையம். மகரிஷி அதான் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய பிறவிக்கு முன்னதாக மற்றும் பின்னதாக இன்னும் பல்லாயிரம் பிறவிகள் தோறும் ஒரு மாய கயிறு போன்று தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று எது என்று சொன்னால், அதுதான் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த கருமையம். அந்த கருமையம் எதனால் களங்கம் அடைகிறது? அதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். கருமையத்தை நாம் தூய்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னாலுமே கூட, இந்த கருமையம் என்ன காரணங்களால் களங்கம் அடைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதுக்கு சாமிஜி ஒரு கவியில குடுத்திருக்காங்க. என்னென்ன காரணங்கள் என்று. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்ச மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவளிக்கும் பொறாமை, சினம், பகை, வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, கரைப்படுத்தும் எண்ணம், இவை கருமையும் தன்னை களங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம் என்று அற்புதமாக ஞானக்களஞ்சியம் நூலில் இந்த கவியில கொடுத்திருக்காங்க. அப்போ முதல்ல என்ன நம்ம கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய என்ன என்று சொன்னால், நாம நிறைய ஆசைகளை நமது மனதில் தேக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்ம அகத்தாய்வு செய்து அந்த ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஆசைகள் நமக்கு தேவை?
எந்த ஆசைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும், எதை நிறைவேற்றினால் நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நன்மை கிடைக்கும் என்று நாம் அந்த ஆராய்ச்சி செய்து அந்த ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நன்மை தரக்கூடிய ஆசைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதே சமயம் நம்மால் இயல முடியாத ஆசைகளை நாம் என்ன செய்யணும்? இது எனக்கு தேவையில்லாத ஆசை என்று சொல்லி, அதிலிருந்து மனதிலிருந்து அந்த ஆசையை நாம் நீக்கிவிட வேண்டும். அதை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாகரீகம். அதாவது நா, அகம், இரிகம் 3ம் சொல்லக்கூடியது ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த 3ம் வெவ்வேறாக இருக்கும் என்று சொன்னால், அதைத்தான் நாம் பொய் என்று சொல்கின்றோம். ஆக நெஞ்சம், மனம், பேச்சு, இடை பிணக்காகும் பொய்கள். ஒன்றுக்கொன்று முரண்பட்டால் அதுவும் கருமையத்தை களங்கப்படுத்திவிடும். அதாவது நாம சொல்லக்கூடிய சொல், நமது மனம், நமது உள்ளம் இந்த 3ம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு அடுத்தது. 3வதாக மறைமுகமாய், நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல். நேரடியாக சொல், செயல் மூலமாக பிறருடைய உள்ளத்தை வருந்தச் செய்தல். அல்லது மறைமுகமாக, இப்போ உதாரணமாக நம்ம சாலையில் சென்று கொண்டிருக்கும்போது, நமக்கு ஒரு சளி வருது. அது நம்ம ரோட்ல துப்பிர்றோம். பின்னாடி வரவங்க அது கால்ல ஒரு செருப்பு இல்லாது நடந்து வரும்போது அங்க கால் பட்டுவிட்டு என்றால் அது ஒரு அசிங்கமாக அவங்க உணரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது இதை யார் செய்தது என்று அவங்க மேல அந்த ஒரு வருத்த அலை போகும்போது அது நம்ம கருமையத்தை களங்கப்படுத்திவிடும். எனவே மறைமுகமாய், நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல். பிற உயிர்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தையோ, அவங்களுடைய வளத்தையோ நாம் பறிப்பதும் கருமையத்தை களங்கப்படுத்திவிடும். அதற்கு அடுத்ததாக நிறைவளிக்கும் பொறாமை. நமது மனதினுடைய நிறைவு, மனதினுடைய அமைதி, மனதினுடைய தன்மை அனைத்தையும் சீர்குலைக்கக்கூடிய அந்த பொறாமை, பொறுத்துக் கொள்ள முடியாமை பொறாமை. நிறைவளிக்கும் பொறாமை, சினம் அதாவது கோபம், பகை, வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, கரைப்படுத்தும் எண்ணம் இவை யாவும் கருமையத்தை களங்கப்படுத்திவிடும். கருத்தோடு சீர் செய்வோம். அப்ப எதெல்லாம் நமது கருமையத்தை களங்கப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு லிஸ்ட் நமக்கு இந்த கவியின் வாயிலாக மகரிஷி கொடுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதுதான் நம்ம முதல்ல சொன்னது போல நம்முடைய அகத்தாய்வு பயிற்சிகள். அகத்தவம், அகத்தாய்வு அந்த 2யும் செய்து வரும்போது நமக்கு வினை தூய்மை மற்றும் மன தூய்மை 2மே நமக்கு கிடைக்கும். மற்றொரு கவியில சாமிஜி சொல்றாங்க, தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் வீண் செலவு பிறர் பொருள் கவர்தல் வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் மேலும் முன்பிறவி பதிவுகளின் தீமை கண்டு திருந்தா முறையினிலே பழக்க வழி வாழ் சோம்பல் தன்மை இன்னும் பல துன்பம் நிறை பிறவி கட்கும் வித்தாம் இறைநீதி உணர்ந்து கருமைய தூய்மை பெறுவோம் என்று மற்றொரு கவியில சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தன்முனைப்பு அப்படின்றது நமக்கு தெரியும், ஈகோ. இந்த தன்முனைப்பு இருக்குது என்று சொன்னால் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரப்பற்றும் தனது என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் பற்றும் இயல்பாக மனிதருக்கு அமைந்துவிடும். அப்படி அந்த 2ம் சேர்ந்து விட்டால் 6 தீய குணங்கள் வந்துவிடும். அதாவது பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் இயல்பாகவே மலர்ந்துவிடும். அதன் காரணமாக அந்த கொலை, கொள்ளை, சூது, கற்பழிப்பு, பொய் என்று சொல்லக்கூடிய அந்த 5 மிகப்பெரிய குற்றங்கள் அந்த மனித குலத்தில் நடக்கும் என்பதையும், அதற்கு மேலாக தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல். மற்றவருடைய சுதந்திரத்தை நம்ம தயவில்லாம கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அதை நம்ம பறித்துக் கொள்வது. வன்முறைகள், இந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய வன்முறைகள், தேவையற்ற செலவுகள். அப்போ இந்த மாதிரி நிறைய பண்டிகை எல்லாம் வந்தனாக்கா நம்ம நிறைய ஆடம்பரமாக செலவு செய்து, இன்னும் திருமணம், மற்ற தீபாவளி இது போன்ற அந்த பண்டிகை நாட்களில் வீண் செலவு நிறைய செய்யறத ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். அப்போ வன்முறைகள், வீண் செலவு, பிறர் பொருள் கவர்தல், அடுத்தவருடைய பொருட்களை நம்ம கவர்ந்து கொள்தல். அப்போ வாழ்க்கையில் பெண்ணினத்தை வருந்த விடுதல். இந்த பெண் குலத்தை நம்ம வருந்த செய்தால் அது மிகப்பெரிய பாவமாக மாறிவிடும். அதற்கு மேலாக அந்த பல பிறவிகளின் பதிவு நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த வினை பயனே ஒரு தேகம் கண்டா என்று சொல்லக்கூடிய அளவில் பதிவுகள் காரணமாக தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம். அந்த பதிவுகளை நம்ம மேலும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விழிப்பு நிலை இல்லாமல், எனவே மேலும் முன்பிறவி பதிவுகளின் தீமை கண்டு திருந்தாத முறையில் பழக்கத்தின் வழியே வாழ்ந்து சோம்பல் தன்மையை நமக்குள்ளாக வளர்த்து கொண்டு இன்னும் பல துன்பம் நிறைந்த பிறவிகளுக்கு நம்ம வித்தாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த இறைநீதி உணர்ந்து அந்த கருமையத்தை நாம் தூய்மை செய்வோம் என்று அருட்தந்தை அவர்கள் மற்றொரு கவியில கொடுத்திருக்காங்க. அதற்கும் மேலாக இன்னொரு முக்கியமான கவியை பார்த்து நம்ம நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம்.
அதுல இன்னொரு முக்கியமான ஒரு கவி சுவாமி கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னாக்க, பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பாவப் பதிவுகளை ஒரு பிறவி காலத்தில் மாற்றி நலமடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்வாய்ப்பு ஆற்றல் இவை கருணையோடு இயற்கை நில உலகில் மனிதனிடம் அமைத்துள்ளது உண்மை. நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்தாற்றி பலனடைய அகத்தவத்தால் பரமுணர்ந்து அறத்தின் பாதையிலே ஒத்துதவி வாழும் முறை போதும் அப்படின்னு மற்றொரு கவியில கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன மகரிஷி சொல்ல வராங்க அப்படின்னாக்க, நம்ம பல ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து எடுத்து எடுத்துதான் இந்த மனித பிறவியை நம்ம அடைந்திருக்கிறோம். சோ அந்த அத்துணை பிறவிகளிலும் நாம் பெற்ற அந்த பாவ பதிவுகளை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எத்தனை பிறவிகள் நமக்கு தேவையாக உள்ளது என்று சிந்தித்தால், ஒரு பிறவி காலத்தில் மாற்றி, இந்த பிறவியிலே இந்த அரும் பிறவியில் மரிசலாம். இந்த பிறவி காலத்திலேயே நாம் பெற்ற அனைத்து பாவ பதிவுகளையும் மாற்றி அமைத்துக் கொண்டு, நலம் அடைந்து, நாம் அந்த விலங்கின பண்புகளிலிருந்து நம்மை நாமே மாற்றிக்கொண்டு மனிதனாகி, அதற்கும் மேலாக தெய்வமாகி உய்வதற்கு நல்லதொரு வாய்ப்பையும், நல்லதொரு ஆற்றலையும் அந்த இயற்கையானது கருணையோடு மனிதருக்கு கொடுத்துள்ளது. அது உண்மை என்று மகரிஷி இந்த கவியில் கூறியிருக்கிறார். சோ அத்தகைய ஆற்றல் மனிதனிடம் இருப்பது அது உண்மைதான். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நேர்முகமாக கருமைய தூய்மை உணர்ந்து ஆற்றி பலன் அடைய அகத்தவத்தால் பரமுணர்ந்து எனவே நம்ம அந்த எளிய முறை குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய அகத்தவத்தின் மூலமாக மனதை ஆகினை இன்னும் துரியம் அப்படி துரியாதீதம் கொண்டு சென்று அந்த துரியாதீத நிலையில் அந்த இறைநிலையை உணர்ந்து அதற்கு மேலாக அந்த இறையுணர்வு பெற்று அறவழியில் வாழ்ந்து ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் பல ஆயிரம் பிறவிதோறும் எடுத்து பெற்ற பாவப்பதிவுகளை இந்த ஒரு பிறவி காலத்திலே நம்மால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இது உண்மை என்று அருட்தந்தை அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள் என்று கூறி, அந்த கருமையத்தை இன்னும் நம்ம தூய்மை செய்து கொள்வதற்கான மேலும் சில விஷயங்களை பார்த்து நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அது முதலாவதாக அந்த கர்மயோக நெறிகள் 10ல மகரிஷி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்க, அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் இவர்களை நாம மதிக்கணும், போற்றணும், வணங்கணும். சோ நம்மளுடைய பெற்றோர்கள், நமது குரு, நம்முடைய ஆட்சி தலைவர், அந்த தெய்வம் இந்த 5ஐயும் நம்ம மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்பது முதலாவது ஒரு நெறியாக உள்ளது. அந்த இறைநிலை தான் என்னுள் அறிவாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. எது அங்கு பிரம்மமாக, தெய்வமாக, அறிவாக இருக்கிறதோ, அதே இறைநிலை தான் எனக்குள்ளாக அதே பிரம்மம் தான் அறிவாக இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வுல நம்ம வாழணும். 3வதாக எண்ணம், சொல், செயலில் அயராத ஒரு விழிப்பு நிலை. சோ கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். அயராத விழிப்பு நிலை அந்த எண்ணம், சொல், செயல் 3லும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். 5ல் அளவு முறையும் நம்ம காக்க வேண்டியது மிக மிக அவசியம். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களை நம்ம அளவு முறையும் கடைபிடிக்க வேண்டும். அந்த இயல்புடைய மூவர் என்று சொல்லக்கூடிய நமது பெற்றோர்கள், வாழ்க்கை துணை, நமது குழந்தைகள் அந்த மூவருக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாது செய்ய வேண்டும். அதேபோல அந்த 5 வகை கடமை தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு இந்த 5 வகை கடமையை நம்ம சரியா செய்யணும். மேலும் இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்வதற்கு அன்றாடம் அகத்தவம் செய்ய வேண்டும். சோ அகத்தவத்தின் மூலமாக நாம் இறை உணர்வு பெற முடியும். அவ்வாறு இறை உணர்வு பெறும்போது அறநெறி வாழ்வு என்பது இயல்பாகவே தழைத்துவிடும். நம்மளுடைய சமுதாயம் மேம்படுவதற்காக, சமுதாயம் நலம் அடைவதற்காக, சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதை நாம் அதையும் ஒரு கடமையாக கொண்டு, அந்த சமுதாய நலனுக்காக தொண்டாற்ற வேண்டியது மிக அவசியம். அடுத்ததாக பெண் குலத்தை நாம் போற்றி மதிக்க வேண்டும். பெண் குலத்திற்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அது அடுத்த ஒரு நெறியாக உள்ளது. நம்முடைய வருமானத்தில் 1% 1% ஆஃப் த இன்கம் நமக்கு என்ன மாத வருமானம் கிடைக்கிறதோ, அதில் 1%யாவது நம்ம ஈகையாக கொடுக்க வேண்டும். நிறைவாக அந்த இறைநிலை தான் எல்லோருக்குள்ளும் உள்ளது, எனக்குள்ளும் உள்ளது, எல்லோருக்கும் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு, அன்பும் கருணையுமாக வாழ வேண்டியது நிறைவான ஒரு நெறியாக உள்ளது. அப்ப அன்பு என்று சொன்னால் பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது. கருணை என்று சொன்னால் அவளுடைய துன்பத்தை போக்கக்கூடிய செயல். எனவே அந்த இறைநிலை தான் எல்லோருக்குள்ளும், எனக்குள்ளும், எல்லோருக்குள்ளும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு, அந்த அளவில் நாம் அன்பும் கருணையுமாக வாழ வேண்டியது மிக மிக அவசியம் என்று அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள் என்பதை கூறிக்கொண்டு, எனவே அந்த கருமையம் என்றால் என்ன? அந்த கருமையம் தான் நமது அறிவாட்சி தரமாக இருக்கிறது. எதெல்லாம் அந்த கருமையத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செயல்கள், அந்த கருமையத்தை நாம் எவ்வாறு தூய்மை செய்து கொள்வது என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு, விளங்கிக் கொண்டு,
அந்த தெளிவில் மேலும் கருமையம் களங்கம் அடையாமல் இருக்கக்கூடிய செயல்களை செய்யாமல், எது கருமையத்தை தூய்மை செய்யுமோ அத்தகைய செயல்களை செய்து அந்த இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்வோம் என்று சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும், இதுகாறும் இந்த சிந்தனையை செய்யுமெடுத்த சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும், வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க